Lord Jesus Christ. What a wonderful time to be in the presence of the Lord. Amen. We had a wonderful worship service. We had a wonderful social cause. Preparation precedes success. ஆயத்தம் இருக்கும் பொழுது அது நமக்கு வெற்றியை கொண்டு வருகிறது. Amen. We don't get success, we don't prepare. வெற்றி கிடைக்கலன்னு சொல்லும்போது நம்ம ஆயத்தமாகலன்னு தான் சொல்ல முடியும். So we want you to stand as we read the word of the Lord. And the volunteers, when you're standing, they will take the offering. எழுந்து நின்று தயவுசெய்து கர்த்தருடைய வார்த்தை படி. There are a lot of things to read today. I'll not take much time. We know we have communion service. கர்த்தரின் மத்திய ஆராதனை இருக்குது, அதிகமாக நேரத்தை எடுக்க போவது கிடையாது. But this is a very familiar passage, very familiar scripture which we are going to read today. இன்றைக்கு படிக்க போகிறதான இந்த வேத பகுதி எல்லாருக்கும் தெரிந்த ஒரு வேத பகுதி. But it's going to encourage us. நம்மை உற்சாகப்படுத்தும். We are going to give thanks to the Lord. ஆண்டவருக்கு நன்றி செலுத்த போகிறதான வசனங்களா இருக்க போகிறது. Turn your Bible to the first Samuel. 1 சாமுவேல் புத்தகத்துக்கு திருப்பிக் கொள்ளுங்கள். 4th chapter. 4வது அதிகாரம். I want someone to read the first 3 verses. When everybody takes it. Everybody takes it. எல்லாரும் எடுத்து first Samuel. Let Anthony read it. But let everybody take it. I want you to understand. My title today is Before Ebenezer. எபினேசருக்கு வருவதற்கு முன்பாக இதுதான் செய்தியுடைய தலைப்பாக இருக்கிறது. Before Ebenezer. எபினேசருக்கு வருவதற்கு முன்பாக. We talk about Ebenezer. It's a very famous verse. It's a very famous word. It's a very famous name. Before Ebenezer, what happens before you come to Ebenezer? எபினேசர் என்ற வார்த்தை நன்றாக நாம் அறிந்திருக்கிறோம். ஆனால் அந்த எபினேசருக்கு வருவதற்கு முன்பாக நடந்த காரியங்கள் என்ன? We use in our prayers, we use in our songs. நம்முடைய ஜெபங்களிலே நம்முடைய பாடல்களில் பயன்படுத்துகிறோம். But before we get to Ebenezer, what happens? எபினேசருக்கு வருவதற்கு முன்பாக என்ன நடக்கிறது? Let's read the first 3 verses. முதல் 3 வசனங்கள். சாமுவேலின் வார்த்தை இஸ்ரவேலுக்கெல்லாம் வந்தது. இஸ்ரவேலர் பெலிஸ்தருக்கு விரோதமாய் யுத்தம் செய்ய புறப்பட்டு எபெனேசருக்கு சமீபத்தில் பாளையம் இறங்கினார்கள். பெலிஸ்தரோ ஆபேக்கிலே பாளையம் இறங்கி இருந்தார்கள். Number 1 point. You know where the Israelite went out to fight? The name is called Ebenezer. யுத்தம் செய்வதற்கு எங்கிருந்து புறப்பட்டாங்க? எபெனேசருக்கு சமீபத்திலே. We read it very very fast, but the Israelites, they were in a place called Ebenezer. வேகமா படிக்கிறோம். ஆனா எபெனேசர் என்ற ஒரு இடத்திலே இஸ்ரவேல் ஜனங்கள் பாளையம் இறங்கி இருந்தார்கள். பெலிஸ்தர் இஸ்ரவேலுக்கு விரோதமாய் அணிவகுத்து நின்றார்கள். யுத்தம் அதிகரித்தது. இஸ்ரவேலர் பெலிஸ்தருக்கு முன்பாக முறியடிக்கப்பட்டார்கள். அவர்கள் சேனையில் போர்க்களத்தில் ஏறக்குறைய 4000 பேர் வெட்டுண்டு போனார்கள். They were in a place called Ebenezer, but they lost the fight. எபெனேசர் என்ற இடத்திலே இருந்த போதிலும் யுத்தத்திலே அன்றைக்கு தோல்வி அடைந்தார்கள். சில பேர் படிக்கிறீங்க, சில பேர் வேற ஏதோ ஞாபகத்துல இருக்கீங்க. 4000 died. 4000 பேர் அங்கே மரித்து போனார் வசனம் சொல்லுது. Next verse. ஜனங்கள் திரும்ப பாளையத்துக்கு வந்தபோது இஸ்ரவேலின் மூப்பரானவர்கள் இன்று கர்த்தர் பெலிஸ்தருக்கு முன்பாக நம்மை முறியடித்தது என்ன? சீலோவில் இருக்கிற கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியை கொண்டு வருவோம். அது நம்மை நம்முடைய பகைஞரின் கைக்கு விலக்கி ரட்சிக்கும்படி நம்முடைய நடுவிலே வர வேண்டியது என்றார்கள். What was missing? எது இல்லாமல் இருந்தது? The ark of the covenant, the presence of God was missing. கர்த்தருடைய பிரசன்னம் இல்லாமல், கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டி இல்லாமல். They were in the same place, Ebenezer. எபெனேசர் இடத்துல இருந்தது உண்மைதான். But one thing was missing. ஒரு காரியமே இல்லாமல் இருந்தது. The presence of God. கர்த்தருடைய பிரசன்னம் இல்லை. To go to the 10th verse, brother. 10வது வசனம். அப்பொழுது பெலிஸ்தர் யுத்தம் பண்ணினார்கள். இஸ்ரவேலர் முறிந்து அவரவர் தங்கள் கூடாரங்களுக்கு ஓடி போனார்கள். யார் ஓடுனா? இஸ்ரவேலர். யார் ஓடுனா? எனிமி ஓடுனானா? இல்ல, இஸ்ரவேல் ஓடுனாங்க. புரிந்து அவரவர் தங்கள் கூடாரங்களுக்கு ஓடி போனார்கள். மகா பெரிய சங்காரம் உண்டாயிற்று. இஸ்ரவேலிலே 30,000 காலாட்கள் விழுந்தார்கள். What they lost first? They lost 4,000. முதலாவது 4000 பேரை இழந்தார்கள். Now they lost 30,000. 30,000 பேர் இழந்தார்கள் வசனம் சொல்கிறது. Oh, the loss. Okay. இழப்பு 19th verse. 19th வசனம். பினெகாசின் மனைவியாகிய அவன் மருமகள் நிறை கர்ப்பிணியாய் இருந்தாள். அவள் தேவனுடைய பெட்டி பிடிபட்ட செய்தியையும் தன் மாமனும் தன் புருஷனும் இறந்து போனதை கேள்விப்பட்ட போது அவள் கர்ப்ப வேதனைப்பட்டு குனிந்து பிரசவித்தாள். அவள் சாக போகிற நேரத்தில் அவளிடையில் நின்ற ஸ்திரீகள், நீ பயப்படாதே, ஆண் பிள்ளையை பெற்றாய் என்றார்கள். அவளோ அதற்கு ஒன்று சொல்ல
Okay. அதன் மேல் சிந்தை வைக்கவும் இல்லை. தேவனுடைய பெட்டி பிடிபட்டு அவருடைய மாமனும் அவருடைய புருஷன் இறந்து போனபடியினால் அவள் மகிமை இஸ்ரவேலை விட்டு போயிற்று என்று சொல்லி அந்த பிள்ளைக்கு இக்கபோத் என்று பெயரிட்டாள். Before Ebenezer, எபெனேசருக்கு முன்பாக you need to encounter Ichabod. எபெனேசருக்கு நீங்க வருவதற்கு முன்பாக இக்கபோத்தை சந்தித்தே ஆக வேண்டும். We need Ebenezer. We are talking about Ebenezer. We are talking about Thanksgiving, but we don't have the way how to come out of Ichabod. எபெனேசரை குறித்து ஆண்டவர் நன்மை செய்தால் நன்றி செலுத்த வேண்டும் என்று பேசுறார். அதற்கு முன்பாக இக்கபோத்தின் வழியாய் வந்ததை பேசுவதில்லை. Last verse, you can read from the 7th chapter, 12th verse. 7 அதிகாரம் 12வது வசனம். அப்பொழுது சாமுவேல் ஒரு கல்லை எடுத்து மிஸ்பாவுக்கும் சேனுக்கும் நடுவாக நிறுத்தி இம்மட்டும் கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்தார் என்று சொல்லி அதற்கு எபெனேசர் என்று பெயரிட்டார். Amen. நீங்க பாருங்களேன், இதே தூக்கி அடிக்கிற மாதிரி. And he lifted a stone, ஒரு கல்லை எடுத்து and he took a stone and எடுத்து set between Mizpah, and he called the name Ebenezer. You know what's the meaning of Ebenezer? எபெனேசர் நடந்த மிஸ்பாவுக்கு சேனுக்கு நடுவாக ஒரு கல்லை நிறுத்தி அவன் செய்தது. நவம்பர் 3ஆம் தேதி வரைக்கும் இம்மட்டும் 11:40 வரைக்கும் இம்மட்டும் உதவின எபெனேசர். We have gone through Ichabod. இக்கபோத் வழியாக கடந்து வந்திருக்கிறோம். But God is telling us, I'm taking you to Ebenezer. ஆண்டவர் சொல்றார், அதோடு நான் முடிக்க மாட்டேன், எபெனேசருக்கு உங்களை கொண்டு வருகிறேன். Lord Jesus bless us. இயேசுவே இந்த வசனங்களை ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். God bless you. யாவரும் தயவுசெய்து உட்காரும்படி அன்போடு கேட்கிறேன். There's always a question why we need to have a theme called gratitude. ஏன் அன்றுள்ளிருந்து இந்த தலைப்பு வைக்க வேண்டும் என்ற ஒரு கேள்வி எப்போது நமக்கு இருக்கிறது. There's always a question why we need to thank God. ஏன் ஆண்டவருக்கு நன்றி செலுத்த வேண்டும் என்ற கேள்வி இருக்கிறது. There's always a question, do we really need to thank God? For what I need to thank God? உண்மையா ஆண்டவர் நன்றி செலுத்தணுமா? அப்படி நன்றி செலுத்த எதற்காக நன்றி செலுத்த வேண்டும்? Only if you've gone through Ichabod, your mouth will talk about thanksgiving. இக்கபோத்தின் வழியாய் கடந்து வந்தால் தான் உங்களுடைய வாய் நன்றி செலுத்துகிற புத்தகங்களாய் இருக்க முடியும். There was a question to a monk many years back. அநேக ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு துறவிக்கு ஒரு கேள்வி கேட்கப்பட்டது. They asked a question, which is the most sinful thing? பாவம் எது பெரிய பாவம் உள்ள காரியம் என்று கேட்டாங்க. So everybody thought in that group, okay, the monk is going to say murder, rape, this, that. கொலை செய்வது, விபச்சாரம் செய்வது, கற்பழிப்பு இதுதான் பெரிய பாவம் என்று இந்த துறவி சொல்வார் நினைத்தாங்க. But the monk said, துறவி சொன்னார், being ungrateful is the most sinful thing. நன்றி இல்லாதவங்களா இருக்காங்க பாருங்க, அதுதான் பெரிய பாவம் என்று அவன் சொன்னான். Because we are staying in Ichabod, we are not able to tell thanks to the Lord. இக்கபோத்திலே இருக்கிறபடியால் ஆண்டவருக்கு நன்றி செலுத்த முடியாமல் இருக்கிறோம். There was a big joke about thanksgiving. நன்றி செலுத்துவதை குறித்து ஒரு பெரிய நகைச்சுவை There was இருக்கிறது. a mother who was holding a child in her hand in a near the beach. ஒரு தாய் கடற்கரை பக்கத்தில் குழந்தை வைத்துக் கொண்டிருந்தார். Lovely child. அழகான ஒரு பிள்ளை. Beautiful, they were talking and there was very very young child. நல்ல சின்ன குழந்தை, நல்ல பேசி இருந்தாங்க. Everything was so nice. எல்லாமே அருமையா இருந்தது. Suddenly the big wave came. திடீர்னு ஒரு பெரிய அலை வந்தது. The wave came and took away the child. அலை வந்து அந்த பிள்ளை எடுத்துட்டு போயிடுச்சு. It took away the child. It just from her hands, it just plucked it and went away. கையில இருந்து அந்த அலை வேகமாக பிள்ளை The எடுத்துட்டு mother போயிடுச்சு. saw the child go to death in front of her eyes. கண்களுக்கு முன்பாக பிள்ளை சாக போறதை தாய் பார்த்து கொண்டிருந்தார். 1 second it was there in your hands. அதுக்கு முன்பாக வரைக்கும் பிள்ளை கையில் Next இருந்தது. second it was not there in your அதுக்கு hands. பின்னாடி பெற்றோர் கையில் இல்லை. It just washed away in front of her eyes. அந்த தாயாருக்கு முன்பாக அந்த பிள்ளை தட்டில் அடித்து Can you கொண்டு போறார். imagine the pain the mother can go through? அந்த தாய் எவ்வளவு வேதனை இருக்கும் பாருங்க. So the mother asked the Lord, தாய் ஆண்டவரை பார்த்து கேட்டாங்க, Lord, ஆண்டவரே, this is unbearable. இது தகிக்க முடியாது. This is unacceptable. ஏற்றுக்கொள்ள முடியாது. How can you do it to me? எப்படி எனக்கு செய்வீங்க? How can you take my child right in front of my eyes? கண்ணுக்கு முன்னாடி என் பிள்ளை எப்படி நீங்க சாக கொடுப்பீங்க? The moment she prayed, ஜெபித்த மாத்திரத்திலே the child came back into her hands. மறுபடியும் அந்த பிள்ளை கையில வந்து நின்னது. But you know what the mother said? தாய் என்ன சொன்னாங்க? Lord, where is the hat she was wearing? ஆண்டவரே, பிள்ளையை கொடுத்துட்டீங்க, தொப்பி இல்லையே, போட்டு தொப்பி தண்ணியில போயிடுச்சுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. புரியல சில பேருக்கு. ஆண்டவர் உனக்கு ஜீவனை கொடுத்திருக்கிறாரு, ஆனா நம்ம தொப்பியை கேட்கிறோம். Amen. He has given us life, but we are not able to thank God for what we have. இன்னைக்கு எல்லா பொருளுக்கும் மேலான ஒரு ஜீவனை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஆனா மற்ற காரியங்கள் இல்லைன்னு சொல்லி கவலைப்பட்டு கொண்டிருக்கிறோம். ஒரு 2-3 பேர் கை தட்டினீங்க, 2-3 பேர் சைலண்டா யோசிச்சுட்டு இருக்கீங்க. என்ன ஜோக்கா இது? ஜோக்குன்னு சொன்னாரா? பதில் தட்டி கேட்ப ஜோக் சொன்னாரா இது பாஸ்டர்? You know what? We don't understand the grace God has given us. We still keep asking more. ஏன் சொல்றோம்? கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. இது கிடைக்கல, அதை கொடுக்கலன்னு சொல்லி யோசித்து கொண்டிருக்கிறோம். ஆனா எல்லாவற்றுக்கும் மேலாக இன்றைக்கு வாழ்வதற்கு ஜீவனை அப்பா கொடுத்தாங்க. அதற்காக நன்றி. Actually, to give gratitude, there's no
நன்றி செலுத்துவதற்கு இதனால் நான் நன்றி செலுத்துறேன் வார்த்தை கிடையாது. Praise the Lord. There's no but in giving gratitude to the Lord. ஆண்டவர் செய்ததனால நான் நன்றி செலுத்துறேன் இல்லாத வார்த்தை கிடையாது. I can thank God, but there's no but in our lives. ஆண்டவர் நன்றி செலுத்துவேன் ஆனால் அந்த வார்த்தை கிடையாது. We have to thank Him every minute. நான் சொல்றேன் ஒவ்வொரு வினாடியை கர்த்தர் நமக்கு கொடுக்கிறதுக்காக அப்பா நன்றி செலுத்துறோம். Thank you. விடிவித்தாலும் விடிவைக்காமல் போனாலும். Amen. I may go through it, but still I want to thank the Lord. வித்தாலும் சரி விடிவிக்காமல் போனாலும் சரி எங்க ஆண்டவருக்கு மாத்திரமே நன்றி செலுத்துவேன். Praise the Lord. The first thing when you see Samuel, இந்த சாமுவேலை பார்க்கும்போது there was no word to Samuel. சாமுவேலுக்கு வார்த்தை இல்லாமல் இருந்தது. God did not speak to Samuel. ஆண்டவர் சாமுவேலிடத்தில் பேசாமல் But இருந்தார். once he started in this place, ஆண்டவர் அந்த இடத்துல பேச ஆரம்பிக்கும்போது God started speaking to Samuel. எப்ப இந்த இடத்துக்கு வந்தாலும் ஆண்டவர் பேச ஆரம்பித்தார். Every time ஒவ்வொரு முறையும் it will say the word of the Lord came to people of Israel. கர்த்தருடைய வார்த்தை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வந்தது என்று தான் வசனம் But இருக்கிறது. the fourth word says நான்காம் வசனம் the சொல்கிறது word of Samuel came to Israel. சாமுவேலின் வார்த்தை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு Praise உண்டாகி the Lord, it changed, the whole concept changed. அந்த முழு கண்ணோட்டமும் இந்த இடத்துல மாறினது. The people pitched in at Ebenezer. ஜனங்கள் அந்த எபெனேசர் இடத்துல It was the right place, அது சரியான ஒரு இடம். but they still lost. சரியான இடத்துல இருந்தாலும் இழப்புகள் The அதிகமாக இருந்தது. location was nice, அந்த இடத்துடைய சுற்றுச்சூழல் நன்றாக but the இருந்தது. relationship was not correct. ஆனால் அந்த உறவு சரியா இல்லை. See, in our personal life, we stand at the right place. தனிப்பட்ட வாழ்க்கையில பார்க்கும்போது சரியான இடத்துல இருக்கிறோம். We are pitched in the right church. சரியான சபையில் இருக்கிறோம். We still suffer loss. சரியான இடத்துல தான் இழப்புகள் We அதிகமாக இருக்குது. still have tears. இன்னும் கண்ணீரின் பாதைகள், We still have problems. இன்னும் பிரச்சனைகள். We are pitched in Ebenezer, எபெனேசர் பாளையத்தில் இருக்கிறோம். but we don't have the right relationship from Ebenezer. எபெனேசர் இருந்தாலும் சரியான உறவுகள் இன்றைக்கு இல்லாமல் இருக்கிறது. What was missing with them? எதுங்க குறைபடுகிறது? They are the right place. சரியான இடம். Everything was perfect. எல்லாமே They பரிபூர்ணமாக can இருக்கிறது. fight from there. அங்கே சண்டை போடலாம். One thing was missing. ஒரு காரியம் இல்லை. Very important thing in our lives. வாழ்க்கையில் மிக முக்கியமான ஒன்று The ark. கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டி. Praise the Lord. Amen. The presence. கர்த்தருடைய பிரசன்னம். The ark. பெட்டி. The box. கர்த்தருடைய பெட்டி. The box. I can use this as an example. The box was missing. இதனை மாதிரியை பயன்படுத்தி கர்த்தருடைய பெட்டி இல்லாமல் இருந்தது. You know what the elders said? மூப்பர்கள் சொன்னது என்ன தெரியுமா? The elders. மூப்பர்கள். Praise the Lord. The wise men in our families. நம்முடைய குடும்பத்தில் இருக்கிற Wise men in our ஞானவான்கள். organizations. நம்முடைய வேலை ஸ்தலத்திலே அங்கே அறிவாளிகள். They just said, we are losing because we don't have the ark. கர்த்தருடைய பெட்டி இல்லாதபடியால் அந்த யுத்தத்தில் தோல்வி அடைகிறோம். We are losing. தோற்று Our போகிறோம். family is going through issues. குடும்பத்தில் பிரச்சனை Confusion. குழப்பங்கள். Because there's no ark in our house. கர்த்தருடைய பிரசன்னம் இருக்கிற பெட்டி வீட்டில் கிடையாது. We don't have a symbol in our house. நம்முடைய வீட்டில் ஒரு அடையாளம் இல்லாமல் இருக்கிறது. Praise God. Somebody said, why are you not wearing the cross? ஏன் நீங்க சிலுவை அணிந்து கொள்வது The கிடையாது? landmark for a Christian is a cross. கிறிஸ்தவனுக்கான ஒரு அறிகுறி சிலுவை என்று சொல்கிறார்கள். Praise the Lord. It's a landmark for us. Yes. நம்ம பார்த்தா கிறிஸ்தவன் சொல்றதுக்கு சிலுவை அறிகுறியா? The second landmark is the empty tomb. இரண்டாவது காலியான கல்லறை ஒரு மாதிரியா இன்றைக்கு இருக்கிறது. Praise the Lord. These are the Christian landmarks. கிறிஸ்தவனுடைய ஒரு மாதிரிகள் இதுதான். We can't live with symbols. அடையாளங்களை வைத்து நீங்களான வாழ முடியாதுங்க. Praise God. Amen. You know what the elder said? அங்க இருந்த மூப்பர்கள் Bring the symbol. அந்த அடையாள சின்னங்களை கொண்டு வாங்க. Bring the certificate. அந்த சான்றிதழ்களை கொண்டு வாங்க. They immediately went. போனாங்க. They brought the ark. கர்த்தருடைய பெட்டியை கொண்டு வந்தாங்க. Praise the Lord. தினம். And the fifth verse says, இந்த வசனம் the சொல்லுது. moment the ark came, கர்த்தருடைய பெட்டி வந்த மாத்திரத்தில் அந்த வசனம் மட்டும் கொஞ்சம் வாசி. கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டி ஆஹா. பாளையத்திலே வருகிற போது ஆஹா. இஸ்ரவேலர் எல்லாரும் ஆஹா. பூமி அதிரத்தக்கதாக இருங்களே ஒரே நிமிஷம். வாப்பா யாரும் நீ வா ஜெபஸ். Okay. Now they are bringing the ark. கர்த்தருடைய பெட்டியை சுமந்து கொண்டு வருகிறார்கள். Can we clap our hands? கையை தட்ட முடியுமா? Sister, பாருங்க. கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டி ஆஹா. பாளையத்திலே வருகிற போது வாங்க. இஸ்ரவேலர் எல்லாரும் இஸ்ரவேல் எல்லாரும் பூமி அதிரத்தக்கதாக shouted. So my first point, shouting is not a mistake. ஆர்ப்பரிப்பு தவறு கிடையாது. முதலாவது குறிப்பு இது. Amen. We can shout unto the Lord. கர்த்தரை ஆர்ப்பரிப்போடு கூட துதிக்க முடியும். We are a shouting church. ஆர்ப்பரிப்புள்ள We சபை are a இருக்கு. dancing church. அதனமான சபை. You don't have to be afraid. பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. When the people saw the ark coming, they shouted with great shout. உடன்படிக்கை
கர்த்தருடைய பெட்டி பாளையத்தில் வருகிறதை பார்த்தபோது ஆர்ப்பரித்தார்கள். And this is the word, and that earth rang again. பூமி அப்படியே தமிழ் என்னங்க? அதிரத்தக்கதாக. Praise the Lord. மேலே எடுத்துருவாங்க. பத்திரமா. We give so importance. We are giving so much of importance to this. Yes. But right? Okay. So the ark has come here. கர்த்தருடைய பெட்டி வந்து விட்டது. Praise the Lord. Thank you, brother. The ark has come. பக்கத்துல சொல்ல கர்த்தருடைய பெட்டி வந்துருச்சு. கர்த்தருடைய பெட்டி வந்துருச்சு. கர்த்தருடைய பெட்டி வந்துருச்சு. Now I'm going to get victory. இப்போ எனக்கு வெற்றி கிடைக்க போகுது. They were thinking they're going to get victory when they have the ark. வெற்றி வந்தாதான் வெற்றி வரும்னு நினைத்து கொண்டிருந்தாங்க. When you buy a new Bible, you think you'll get victory. புதிய வேதாகமத்தை வாங்கிட்டு இப்போதான் வெற்றி வரும் நீங்க நினைக்கிறீங்க. எனக்கு பழைய பைபிளா இருந்ததுங்க. அதனால தான் வாழ்க்கையில எனக்கு வீடு வந்து இந்த மாதிரி இப்படி நின்னுது வீடு. அதனால என் வாழ்க்கையில ரொம்ப பிரச்சனையா இருக்கு. நான் வீடை மாத்தணும், வாஸ்துவே மாத்திடணும். Amen. I mean, we don't know what are the excuses. We have the ark now. அத்தனை பெட்டி இருக்கு. அநேக அது போக்கு சொல்லி கொண்டு இருக்காங்க. Please understand, Christians. கிறிஸ்தவர்கள் நன்றாக புரிந்து கொள்ளுங்க. I'm going to talk to you very straightforward. நேரடியாக உங்க குடும்பத்தோட நான் பேச போகிறேன். The power what we have, we don't know. நமக்கு இருக்கிற வல்லமை நமக்கே தெரியல. The enemy knows. நமக்கு இருக்கிற வல்லமை சத்துருவுக்கு தெரிகிறது. You know, more than you, Hallelujah. the enemy is afraid of you. You don't know that. உங்களுக்கு தெரியல, நீங்க பயந்துட்டீங்க. ஆனா உங்களை பார்த்து சத்துரு பயப்படுகிறான். Every Christian name is afraid. ஒவ்வொரு கிறிஸ்தவனுடைய பேரை பார்த்தாலே சத்துரு பயப்படுகிறான். But you and me don't know the power. நமக்கு ஆண்டவர் கொடுத்த வல்லமையை அறிந்து We keep our Christianity as a symbol. நம்முடைய கிறிஸ்தவத்தை ஒரு அடையாள சின்னமாக வைத்திருக்கிறோம். The ark is there. பெட்டி இருக்கு. I am a Christian. நான் கிறிஸ்தவன். Oh, the ark is there. பெட்டி இருக்கு. I'll get victory. எனக்கு வெற்றி கிடைக்கும். No. இல்ல. It doesn't mean symbol can give you victory. அடையாள சின்னம் இருக்கிறது உனக்கு வெற்றி கொடுக்கும் அர்த்தம் கிடையாது. ஒரு சொல்றேன், நான் ரொம்ப பயந்து இருக்கும்போது ஒரு சின்ன பைபிள் நான் தலையில வச்சு தூங்கிடுவேன். சாம்சங் கிட்ட சொன்னாரு, நான் அவர் ரொம்ப பயப்படுறாரா, அப்ப எவ்வளவு பெரிய பைபிள் வேணும்? பெரிய பைபிள். நான் சின்ன பைபிள் வச்சு உடனே தூக்கம் வருது பாருங்க. என்னடா இது இருக்கிற இது சின்ன பைபிள் வச்சு தூக்கம் வரலாம் அப்படியே. அப்ப எல்லாருமே பைபிள் தான் வைப்பாங்க. வேண்டு நல்ல உறக்கத்தை கொடுக்க பெரிய பைபிள் வாங்கிக்கோங்க, நல்லா இருக்கு. That's a symbol. ஒரு அடையாள சின்னமாக. Somebody read the 6th verse. அவர்கள் ஆர்ப்பரிக்கிற சத்தத்தை பெலிஸ்தர் கேட்டபோது எபிரேயருடைய பாளையத்தில் இந்த மகா ஆர்ப்பரிப்பின் சத்தம் என்ன என்றார்கள். When you shout, ஆர்ப்பரிக்கும் போது, when you make noise, ஆர்ப்பரிப்பு சத்தம் வரும்போது, the enemy is afraid. உங்க சத்தத்தை கேட்ட உடனே சத்துரு தூர நின்று உங்களை பார்த்து When you பயப்படுவான். are silent, அமைதியா இருக்கும். when you close your mouth, வாயை மூடிட்டு when you are இருக்கும். meditating in the church, சபையில தியானித்து உட்காரும் போது you are not doing anything to the enemy. நீங்க ஒண்ணுமே சத்துருக்கு செய்யல. ரொம்ப கத்துறத போய் ஏத்தி விடுவா. If you don't make noise for the presence of God, the enemy doesn't know. கர்த்தருடைய பிரசன்னத்துல நீங்க ஆர்ப்பரிப்பை இங்க செய்யாவிட்டால் சத்துருவுக்கு உங்களை பத்தி ஒண்ணுமே தெரியாது. நல்லா அது அப்படியே ஓடட்டும், நல்லா இருக்குது சபை, அப்படியே அமைதியா வர்றாங்க, அமைதியா போதுவா, அது அப்படியே விடுறா, நோண்டாத. But when you make noise, ஆர்ப்பரிப்பு வரும்போது when you do something சான்று செய்யும் more than the others, மற்றவர்களை விட the enemy is afraid of you. மற்றவர்களை விட ஆர்ப்பரிப்பின் சத்தத்தை கேட்டு உங்களை பார்த்து சத்துரு பயப்படுவான். The enemy knows the power in you. ஏன்னா உங்களுக்குள்ள இருக்கிற வல்லமை என்ன விட்டு சத்துரு அறிந்திருக்கிறான். But we don't. ஆனா நமக்கு அது தெரியும். அடுத்து படிங்க சிஸ்டர், படிங்க. பின்பு கர்த்தரின் பெட்டி ஆஹா. பாளையத்தில் வந்தது என்று ஆஹா. அறிந்து கொண்டார்கள். பாளையத்துல வந்துச்சுன்னு அறிந்து கொண்டார்கள். தேவன் பாளையத்தில் வந்தார் என்று ஆஹா. சொல்லப்பட்டபடியினால் ஓ. பெலிஸ்தர் பயந்து ஆஹா. ஐயோ நமக்கு மோசம் வந்தது, ஓ இதற்கு முன் ஒருபோதும் இப்படி நடக்கவில்லையே, praise God. ஐயோ அந்த மகத்துவமான தேவர்களின் கைக்கு யார் வாயில வருதுங்க? Can you imagine your shout, your identity? They are saying your God is great God. யோசித்து பாருங்க, ஒண்ணுமே சொல்லல. ஆர்ப்பரிப்பின் சத்தத்தை கேட்டு சொன்னா இவர்களுடைய தேவன் பெரிய தேவன். தர்கால இருக்கிற லைனை விட சர்ச்சில் இருக்கிற லைன் ரொம்ப இருக்கணும். ஆமென். Praise the Lord, because your God is bigger. ஏன்னா நம்முடைய தேவன் பெரிய தேவனாக இருக்கிறார். Are you able to bring one person to the church? ஒரே ஒரு நபரை
அவரை சபைக்கு அழைத்து கொண்டு வர முடிகிறதா? Can you bring one person and say you will be healed if you come to the church? சபைக்கு வந்தா சுகத்தை பெற்றுக்கொண்டீங்கன்னு சொல்லிட்டு கூட்டு வர முடியுதா? There's a myth that if they go to the dargah they will be healed. தர்காவுக்கு போனா சுகம் கிடைக்கிற ஒரு கட்டுக்கதை இருக்கிறது. Praise the Lord. But this is the great God we have, right? உலகத்தில் இருக்கிற எல்லா தெய்வங்களை விட பெரிய தேவன், ஆராதிக்க தேவன் இருக்கிறார். But they don't know the God. ஆனா அந்த தேவனை அறியாமல் இருந்தார். What is the என்ன சொன்னாங்க? ஐயோ அந்த மகத்துவமான தேவர்களின் கையிலே நம்மை மகத்துவமான மகத்துவமான தேவர்களின் கையிலே மகத்துவமான மகத்துவமான தேவர்கள் இல்ல. Because the way God has delivered the people, they think it cannot be done with one God. இஸ்ரவேல் ஜனங்களை விடுவித்து கொண்டு வர பார்த்தபோது ஒரே ஒரு தெய்வத்தை கொண்டு வர முடியாது தேவர்கள் என்று சொன்னார். ஓ இவ்வளவு பேர் கூட்டத்தை வெளியே வந்து இவ்வளவு பிளேகளை அனுப்புறதுக்கு ஒரு தேவனால முடியாதுடா. It will be God. ஏக தேவர்கள் கூட வராங்கன்னு நினைச்சாங்க. But today I'm telling you, எனக்கு உங்களுக்கு சொல்றாங்க, they don't know the God what we serve. நீங்க நான் ஆராதிக்கிற இந்த ஒரே தேவனை குறித்து அவர்களுக்கு தெரியல. It's a bit great. God, the mighty, not mighty gods, it's mighty God. மகத்துவமான தேவர்கள் சொன்ன இடத்துல சொல்லுங்க, மகத்துவமான தேவன் ஒரே ஒருவர் தான். Can you just raise your hands, a mighty God? சொல்லுங்க, மகத்துவமான தேவன் ஒருவரே. Mighty God. மகத்துவமான He தேவன் doesn't ஒருவரே. need a substitute. சொல்லுங்க, அவருக்கு உதவி He doesn't need a help. உதவி தேவையில்லை. One is enough. ஒரே ஒருவர் எல்லாவற்றுக்கும் போதுமானவர். They were in the right place. என்ன இடத்துல இருந்தார்கள்? They had the right thing. சரியான பொருளா இருந்ததுதான். But still, there was failure. இன்னமும் தோற்று போனார்கள். That's what happening to our lives. இந்த வாழ்க்கையில தான் நடக்குதுங்க. We are in the right place. சரியான இடத்துல இருக்கிறோம். We have the right things. சரியான காரியத்தை We have செய்யறோம். all the right things. எல்லாமே சரியா தான் But இருக்கு. still, there's failure in our lives. இன்னமும் தோல்வி, There's still tears in our lives. கண்ணீர்கள் We இருக்கிறது. still don't find victory in our personal நம்ம lives. தனிப்பட்ட வாழ்க்கையில வெற்றியை காண In our முடியாது. family lives, we don't see victory. குடும்ப வாழ்க்கையில வெற்றியை பார்க்க What's முடியாது. wrong? என்ன தவறு? What did I do wrong? என்ன தவறு I'm செய்ய? in Ebenezer. எபினேசர் I have the ark with me. பெட்டி இருக்குது. But why victory is not coming to my family? ஏன் என் குடும்பத்துக்கு மாத்திரம் இன்னும் வெற்றி வரல? Everything is okay. எல்லாமே சரி. You know what? என்ன தெரியுங்களா? There's something which you need to do. Who brought the ark? கர்த்தருடைய பெட்டி யார் கொண்டு வந்தாலும் செய்ய வேண்டிய சில காரியங்கள் இருக்கிறது. Praise the Lord. Tira. Who brought the ark? யார் கர்த்தருடைய பெட்டியை கொண்டு வந்தா? Who brought the presents? யார் பிரசன்னத்தை கொண்டு Is வந்தா? it a fake presents? அது போலியான பிரசன்னமா? Is it a fake thing what is happening in the churches? போலியான காரியங்கள் இன்னைக்கு சபையில் நடக்குதா? What? Is it a false doctrine which is spoken? அல்லது கள்ள உபதேசங்கள் பிரசங்கிக்கப்படுகிறதா? Why our families don't find victory? ஏன் நம்முடைய குடும்பங்களை இன்னைக்கு வெற்றியை பார்க்க முடியாமல் There இருக்கிறோம்? were 30,000 people who died. 30,000 பேர் மாண்டு போனார்கள் வசனம் You சொல்கிறது. know who brought the ark? யார் பெட்டி கொண்டு வந்தா? The people who God did not approve. ஆண்டவர் அங்கீகரிக்காத நபர் கர்த்தருடைய பெட்டி கொண்டு வந்தாங்க. Amen. Amen. If you need to bring the word of the Lord, வார்த்தை கொண்டு வரணும்னா you need to have the approval from God. உன்னதத்தின் ஆண்டவர் அங்கீகரித்தால் தான் வார்த்தையை கொண்டு வர முடியும். ஆமென். யார வேணா மேடல ஏத்திரலாம் இல்லங்க. There should be an approval from God. ஆண்டவர் அங்கீகரிக்கிறவர்களை தான் கர்த்தருடைய வார்த்தை அறிவிக்க முடியும். Not every TV minister is approved by God. எல்லா டிவி ஊழியர்களும் ஆண்டவர் அங்கீகரிக்கப்பட்டவர்கள் என்று சொல்ல முடியாது. Not everybody are approved by God. எல்லாரும் ஆண்டவர் அங்கீகரிக்கப்பட்டவர்கள் We சொல்ல can முடியாது. have a ministry, ஊழியம் இருக்கலாம். but as God has approved your ministry, ஊழியம் இருக்குங்க. ஆனா ஆண்டவர் அங்கீகரித்த ஊழியமா you may have 10,000 people. 10,000 பேர் கூடி வருவாங்க. As God approved your ministry. எண்ணிக்கை வைத்து எதையும் சொல்ல முடியாது. ஆண்டவர் அங்கீகரித்த ஊழியம் என்று பார்க்க வேண்டும். Praise the Lord. Who brought the presents? யார் பிரசன்னத்தை கொண்டு வந்தா? Who brought the ark? கர்த்தருடைய பெட்டியை கொண்டு Who வந்தது யார்? brought? Why we are not giving entry even when the ark is right there? ஏன் கர்த்தருடைய பெட்டி முன்னாடி வந்த பிறகு வெற்றி கிடைக்கல? We don't have relationship with the substance inside the ark. பெட்டி தான் இந்த சொல்றது. பெட்டி இன்னோடு இருக்கிறவரோடு கூட ஒரு உறவு சரியா இல்லை. If I have 1,000 crosses in my house, will I get victory? 1000 சிலுவைகள் வச்சதுனால என் வீட்டுல வெற்றி கிடைக்குமா? Hey, Amen. praise the Lord. If I have cross here, if I cross there, Jesus photo there, Jesus cross there, again one cross, will I get victory? இங்க ஒரு சிலுவை, அங்க ஒரு சிலுவை, அங்க ஒரு இயேசுவின் படம், அதுக்கு பிறகு ஒரு சிலுவை வச்சா எனக்கு வெற்றி கிடைக்குமா? இயேசு படத்தை பார்த்து முத்த கொடுத்தா victory வந்துருமா? No. இல்ல. The ark is different. The presence is different. கர்த்தருடைய பெட்டி வித்தியாசமானது. அதை விட மேல கர்த்தருடைய பிரசன்னம் தான் You know முக்கியம். what he says? Make an ark. பெட்டியை உண்டு பண்ணு. Then I will give my presence. ஏன்னா என் பிரசன்னம் வந்த பிறகுதான் அதுக்கு மகத்துவம். என் பிரசன்னம் அங்கே வரும். Only when I come, there's a value in that ark. அது வரைக்கும் அது பெட்டி தான். என்னைக்கு என் பிரசன்னம் இறங்கி வருகிறதோ அப்ப
அப்பதான் அதுக்கு மேல தரிசனம் வரும். This is a building if there's no presence. நான் சொல்றேன் இங்க ஆண்டவருடைய பிரசன்னம் இல்லாம இது சாதாரண கட்டிடம் தான். Nothing will work எதுவும் கிரியை செய்யாது. if you don't have the right relationship with God. ஆண்டவரோட சரியான உறவு இல்லாவிட்டால் எதுவுமே செயல்படாது. You may bring the ark, you may be in the church, you may do this, you may do that, you may help charity, you may do it, but still you have failure. வெட்டியை கொண்டு வந்திருக்கலாம், எல்லாம் இருக்குது, இதை செய்யலாம், தான தர்மம் செய்யலாம், காணி கொடுக்கலாம், ஆனா இன்னமும் தோல்வியை சந்தித்து The family which குடும்பம் எழுப்புதலை கொண்டு வர வேண்டுமோ they lost favor from God. அந்த குடும்பம் தேவனுடைய தயவை இழந்து போனது. Before you go to Ebenezer, எபினேசருக்கு போவதற்கு முன்பாக before you go to Ebenezer, எபினேசருக்கு you போவதற்கு need to முன்பாக face your Ichabod. எபினேசருக்கு போவதற்கு முன்பாக இக்கபோத்தை சந்தித்தாக வேண்டும். Music வருமா கூட? Amen. Before you go, அது thunder, அது இப்பே ரெடி ஆயிட்டா போலுது. You know, when before you go into a place called Ebenezer, எபினேசர் இடத்துக்கு வருவதற்கு முன்பாக God is taking you to Ichabod. எபினேசர் போவதற்கு முன்பாக இக்கபோத் என்ற இடத்துக்கு வர வேண்டும். Disappointments, ஏமாற்றங்கள், failures, தோல்விகள், tears. Then he says, I will take you to Ebenezer. பிறகு தான் எபினேசரை கொண்டு வர வேண்டும் சொன்னார். Failure again. மறுபடியும் தோல்வி. பக்கத்துல சொல்லுங்க, failure again. மறுபடியும் தோல்வி. We want success but we fail. வெற்றி வேணும்னு நினைக்கிறோம். In our Christian life we fail. இல்ல. She knows she lost the glory. மகிமையை இழந்து விட்டோமே என்பதை அறிந்திருந்தோம். We may have a good house. நல்ல வீடு இருக்கலாம். We may have all the riches. நல்ல ஐஸ்வர்யம் இருக்கலாம். But if you lose the glory, சொல்லுங்க, ஐஸ்வர்யம் பணம் இருக்கிறதுனால கர்த்தருடைய மகிமை இல்லாவிட்டால் the house will have failure. பணம் இருக்கிற இடத்துல கர்த்தருடைய மகிமை இல்லாவிட்டால் அந்த வீடு தோற்று போன வீடுதான். Praise the Lord. We may look everything, பார்க்கும்போது எல்லாம் நல்லா இருக்கும். but there's no presence of God. இந்த பிரசனம் இல்லை. Amen. Just reduce this. Praise the Lord. Tell your neighbor, my Ebenezer is coming. பக்கத்துல சொல்லுங்க, எபினேசர் வந்து கொண்டிருக்கிறது. Amen. My time at Ichabod is over. சொல்லுங்க, இக்கபோத் இருந்த காலம் My முடிந்தது. Ebenezer is coming. எனக்கு எபினேசர் Either வந்திருக்கிறது. two, he helped me. Hallelujah. மட்டும் உதவின எபினேசர் அவர். When the glory is gone, மகிமை போன பிறகு 21st verse says the glory is gone. 21 வசனத்துல கர்த்தருடைய மகிமை போய் விட்டது. The ark is there. வெட்டி இருக்கு. Amen. The ark is there. வெட்டி இருக்கு. The symbol is there. அடையாள சின்னம் The இருக்கு. glory is not there. மகிமை இல்லாமல் இருந்தது. Amen. We have the Christian name, கிறிஸ்தவ பேர் இருக்கு. but the glory is not there. கிறிஸ்தவ பேர் இருக்கு. மகிமை இல்லாமல் வாழ்ந்து We கொண்டிருக்கிறோம். have all the certificates to identify ourselves as Christians, கிறிஸ்தவன் காண்பிப்பதற்கு அநேக சான்றிதழ்கள் but the இருக்கிறது. glory is not ஆனா there. மகிமை இல்லாமல் இருக்கிறது. We have all the services which are big and bigger. எல்லா ஆராதனையும் பெரிய ஆராதனையா இருக்கிறது. We don't have the presence of God. மகிமை பிரசனம் இல்லாமல் We have இருக்கிறது. everything, but the presence is not there. The glory is not there. கர்த்தருடைய மகிமை இல்லாமல் இருக்கிறது. The enemy understood. கர்த்தர் புரிஞ்சுக்கிட்டா, He says, if I'm going to take this, இதை எடுத்துட்டேனா, if I'm going to take the glory மகிமை எடுத்துட்டேனா, and keep it in my place, கர்த்தருடைய மகிமை எடுத்துட்டு என் இடத்துல வச்சேனா, this mighty God will help me. இந்த வல்லமை உள்ள தேவன் எனக்கு உதவி செய்வார். So you know what he did? என்ன செய்தா The தெரியுமா? enemy. சத்துரு But எட்டாவது அதிகாரம். 8வது அதிகாரம் Sorry. அஞ்சாவது அதிகாரம். 5வது அதிகாரம். பெலிஸ்தர் தேவனுடைய பெட்டியை பிடித்து ஆஹா. அதை எபினேசரில் இருந்து ம். அஸ்தோத்திற்கு கொண்டு போனார்கள். ஆஹா. பெலிஸ்தர் தேவனுடைய பெட்டியை பிடித்து பாருங்க, தாகோனின் I want you to இந்த வசனம் மட்டும் பாருங்க. பிடித்து தாகோனின் கோவிலிலே கொண்டு வந்து ஆஹா. தாகோன் அண்டையிலே hold on. வைத்தார்கள். This when I was reading this morning, again I was reading. It says when the Philistines took the ark of God, பெலிஸ்தர் தேவனுடைய பெட்டியை பிடித்து they brought it unto the house of Dagon. தாகோனின் கோவிலில் கொண்டு வந்து தாகோன் The first mistake, முதல் தவறு and set it by Dagon. தாகோன் அண்டையிலே வைத்தார்கள். You know, it's like bringing something ஒரு காத்து கொண்டு வராங்க, and setting it along another God. கொண்டு வந்து இன்னொரு தெய்வத்தோடு கூட பக்கத்துல சமமாய் வைத்தார்கள். I read it again. Set it திரும்ப படிச்சு வைத்தார்கள் along another God. தாகோன் அண்டையிலே மற்ற தெய்வத்தின் பக்கத்துல வைத்தார்கள். You're taking this இதை எடுக்கிறோம், and you're keeping it next to another God. மற்ற தெய்வத்தின் பக்கத்துல வைக்கிறீங்க அவருடைய பிரசன்னத்தை. My God is incomparable. நாம் ஆராதிக்கிற ஒப்பில்லாத ஒரு தேவன். If somebody is going to compare your God, யாராவது உங்க தெய்வத்தை ஒப்பிட்டு பார்த்தா stop it. நிறுத்துங்க. உங்க கடவுளும் எங்க கடவுளும் ஒண்ணுதானே. Stop it. அதோட நிறுத்துடுங்க. Don't talk to him. பேசாதீங்க. Don't set your God along with the heathen God. உங்களுடைய தேவனை அந்நிய தேவர்களோடு ஒப்பிட்டு பார்க்காதீங்க.
Praise God. திரம் You know what will happen? என்ன தெரியுமா? படிங்க சிஸ்டர். அஸ்தோத் ஊரார் மறுநாள் காலமே எழுந்திருந்து வந்தபோது இதோ தாகோன் கர்த்தருடைய பெட்டிக்கு முன்பாக தரையிலே முகமும் Hold on. I know you are excited, little bit excited. கொஞ்சம் மேற்படைஞ்சுங்க தெரியுது. You're setting it along. அதோடு கூட வைக்கிறீங்க சமமாய். You're setting it along. அதோடு கூட வச்சிருக்கீங்க. But the next day morning, அடுத்த நாள் காலை what is the position? அடுத்த நாள் காலையில எந்த இடத்துல இருக்கு பாருங்க. புரியலையா? You're setting it along. சமநிலையில வெச்சீங்க. விழுந்தா எப்படி விழுந்திருக்கணுங்க? இப்படி விழுந்திருக்கணும், சைடுல விழுந்திருக்கணும். இப்ப எங்க விழுந்துறீங்க? You're setting it along. கூட ஒண்ணா வச்சீங்க. Where it is lying next day morning. அடுத்த நாள் எங்க விழுந்திருக்கு? மகிமை. Hallelujah. 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 You don't know the power you have inside you. உங்களுக்குள்ள ஆண்டவர் வைத்திருக்க வல்லமை உங்களுக்கு தெரியல. The Holy Ghost inside you is greater. உங்களுக்குள் இருக்கிறவர் பெரியவராக When இருக்கிறார். you walk, நடக்கும்போது things has to fall down. நடக்கும்போது அன்னைய காரில் விழ வேண்டும். Every knee, முழங்கால் யாவும் every knee, முழங்கால் it யாவும் has to bow down. உடனடியாக வேண்டும். Every knee will bow down. இந்த ஆண்டவர் கூட Every tongue shall confess. நாவுகள் யாவும் இருக்கிறார்கள். You put him this side, you put him that side, but my God will make you bow down. Hallelujah. You stop comparing, but my God will show who is the superior. ஒப்பிட்டு பார்க்க நீங்க முயற்சி செய்றீங்க. ஆனா ஒப்பிட்டு பார்த்தாலோ சிறந்தவர், பெரியவர், வல்லமை உள்ளவர், ஆராதிக்கிற தேவ மாத்திரமே. Let me give a revelation to you. வெளிப்பட உங்களுக்கு சொல்றேன். Before I take you to Ebenezer, எபினேசர் கொண்டு போய் I'm going to remove the root cause of your problem. எபினேசருக்கு உங்க பிரச்சனையுடைய வேரை எடுக்க போகிறேன். You're having failure ஒட்டு போயிருக்கீங்க. because you're not taking the root. அந்த வேர் என்னன்னு சொல்லி பார்க்காதனால தான் தோல்வியை சந்திக்கிறீங்க. Praise God. You're not taking the curse. சாபத்தை எடுக்கல. You're not taking the root of your problem. பிரச்சனையின் வேர் என்ன தெரியல. மேலோட்டமா எங்கேயோ ஒரு ஓரத்துல வச்சுக்கிட்டே இருக்கீங்க. In your house somewhere, something is happening which is idolatry, which is idol, which is still lying in your house. I need to remove it. உங்க வீட்ல இருக்க ஏதோ ஒரு காரியம் இன்னும் விக்கிரகமாக இருக்கிறது. அது விக்கிரகம் இருக்கிற வரைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில வெற்றி இருக்காது. He's very jealous God. ஆராதிக்க வைராக்கியம் உள்ளவர். In your DP, what you have. உங்க டிபில என்ன படத்தை வச்சிருக்கீங்க? He says, I don't approve your idol. உங்க விக்கிரகத்தை நான் ஏற்றுக்கொள்ளலன்னு கர்த்தர் சொல்லுகிறார். எங்க அப்பா அடிக்கடி சொல்றாருங்க, கேலண்டர் இருந்தா கூட எடுத்துரு வீட்டுல கேலண்டர். ஏன்னா கிறிஸ்டியனா உடனே வேற கேலண்டர் கொடுப்பாங்க நம்மளுக்கு. நீ கிச்சனா இது பாருங்க. He says, I don't want that. அது எனக்கு வேண்டாம். Nobody can compare me. என் ஆண்டவர் படத்திலேயோ எதோடு கூட ஒப்பிட முடியாது. உம்மை போல 7 பேர் ஒண்ணா இருப்பாங்கன்னு இது வேர்ல்ட்ல சாலமோன் மாதிரி எத்தனை பேர் இருப்பாங்களா? ஒன்னே போதும். இந்த கீதா 7 பேர் இருப்பாங்களா? என் ஆண்டவர் போல யாருமே இல்லை. சொல்லுங்க, ஆண்டவர் ஒருவர் தான். The Jews have understood that. யூதர்கள் புரிந்து கொண்டாங்க. The Jews have understood யூதர்கள் புரிந்து that. கொண்டாங்க. There is no God than my God. என் தேவனை போல வேற தேவன் இந்த உலகத்தில் இல்லை. The root cause, God is plucking it out from our houses. நம்முடைய வீட்டிலே பிரச்சனை வருவதற்கு வெற்றி இல்லாததுக்கு வேற இருக்கிற கதை எடுக்கிறார் ஆண்டவர். The first in your houses வீட்டில முதலாவது is my God. உங்க வீட்டில எதையும் முதலாவது வைக்காதீங்க. முதலாவது என் ஆண்டவர் தான் இருக்க வேண்டும். Hey God, சொல்ல மாட்டீங்க. You're still going through failures இன்னும் தோல்வியை சந்திக்கிறீங்களா? because you're still keeping the other God next to my God. இன்னமும் மற்ற தெய்வங்களை இந்த தேவனுக்கு ஒப்பிட்டு பார்க்கிறீங்க. I'm not talking about idols now. நான் விக்கிரக சிலையை பத்தி I'm பேசுறேன். talking about your Facebooks. Facebookஐ பத்தி பேசுறேன். I'm talking about your WhatsApp. வாட்ஸ்அப்பை பத்தி பேசுறேன். I'm talking about all the things you do rather than give time to that ark. அந்த கர்த்தருடைய பெட்டிக்கு நேரத்தை கொடுப்பது பதிலா மற்ற காரியத்துக்கு நேரத்தை கொடுத்து You கொண்டிருக்கிறோம். are making it next to the God. அதை செய்யும் போது நம்முடைய ஆண்டவருக்கு பக்கத்துல அதை சமமா வைக்கிறீங்க. அதுவும் இருக்கட்டும், இதுவும் இருக்கட்டும். Amen. அதுவும் இருக்கும், இதுவும் இருக்கும். No, you
You cannot go to Ebenezer without plucking the root of your problem. உங்க பிரச்சனையுடைய வேரை கண்டுபிடிச்சு எடுக்காத வரைக்கும் எபினேசருக்கு வர முடியாது. Until you get, when you go to somebody, they say, I want to remove the root. அந்த பிரச்சனையுடைய வேரை எடுக்க விரும்புறாங்க. Particularly பல்லுக்கு போட வச்சீங்களே, there's something called root canal. ரூட் கெனால்னு சொல்லி ஒரு வைத்தியம் உள்ள விட்டு நோண்டி அந்த ரூட் கெட்டு போயிருக்குதா. அதை எடுத்தாதான் he can do a fill up. எடுத்தாதான் அதை நிரப்ப முடியும்னு சொல்றாங்க. Your problems are in the root. நான் சொல்றது உங்க பிரச்சனை இன்னும் வேற அப்படியே தான் இருக்கு. God make my God stand set along with another God. மற்ற தேவர்களோடு கூட ஆண்டவர் நிற்பதற்கு என்றைக்கு எப்போது இடம் கொடுக்காதீங்க. I'm talking very strongly right now. I know it's different message, but I'm just going 2020. 2020. Oh Lord, my God ஆண்டவர் is going to be more powerful. 2020 ஆண்டிலே ஆண்டவர் அதிக வல்லமையாக இருக்க போகிறார். The things of the devil, பிசாசுடைய the காரியங்கள், schemes of the devil, பிசாசுடைய the தந்திரங்கள், plans of the devil. திட்டங்கள், என்ன மாதிரி சொல்லுங்க? Schemes, plans is going to be broken. எல்லாமே உடைக்கப்படும் 2020. Oh no, just say the schemes, the plans of the devil is going to be broken. எல்லாமே உடைக்கப்படும் The போகிறது. enemy is taken our God சத்துரு நம்முடைய தேவனை கொண்டு and போய் comparing our God with other gods. நம்முடைய தெய்வத்தை மற்ற தேவர்களோடு ஒப்பிட்டு பார்க்கிறார். My God is superior. என் ஆண்டவர் சிறந்தவர். I don't know how many understand what I'm preaching. My God is superior. ஆண்டவர் சிறந்த ஆண்டவர். My God is not the same. என் ஆண்டவர் மற்ற தெய்வங்களோடு சிறந்தவர். அவரையோ I can't say from that side. I can't say another God this side. I can't say another God this side. He is the one God. He is the Alpha. He is the Omega. I can see him there. I can see him in the head. I can see him in Genesis. I can see him in Revelation. Praise God. They set him next to him. பக்கத்துல வைத்தார்கள். Then the next verse படிங்க. அடுத்த வசனம். சீக்கிரம் முடிக்கணும். இதோ தாவீது கர்த்தருடைய பெட்டிக்கு முன்பாக தரையிலே முகங்குப்புற விழுந்து ஒரு கிடந்தது. சேர் கொடுங்க. அப்பொழுது அவர்கள் தாவீதை எடுத்து அதை அதன் ஸ்தானத்திலே திரும்பவும் நிறுத்தினார்கள். Praise God. Look at this. Look at this. இந்த காட்சியை பாருங்க. Next day morning it was like this. அடுத்த காலையில இப்படி இருந்தது. You know what you're doing? என்ன சரி தெரியுமா? You are repairing it. பழுது பார்த்து Repairing your things. எல்லாத்தையும் பழுது பார்த்து Again. மறுபடியும் You're setting it next to this. மறுபடியும் கர்த்தருடைய பெட்டிக்கு பக்கத்துல வச்சிட்டீங்க. Patch up work. எத்தனை பேருக்கு புரியுதுன்னு தெரியல. I'm not going to go into deep. ஆழமான சொல்லல. Patch up Christianity is no more. மேலோட்டமா பழுது பார்த்த கிறிஸ்தவ வாழ்க்கை இனி கிடையாது. Tinkering Christianity is over. பழுது Patch up work. He wants a spotless bride, not tinkering bride. எந்த கரையில்லாத ஒரு மனவாட்டியை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். Patch போட்ட மனவாட்டியை கேட்கல. He's looking at a spotless bride. பழுதற்ற ஒரு மனவாட்டியை கர்த்தர் You are எதிர்பார்க்கிறார். repairing it பழுது பார்த்து and keeping it again. பழுது பார்த்து மறுபடியும் வச்சிருக்கீங்க. வாங்க brother. Now படிங்க. நீ பக்கத்துல நில்லுங்க. அவர்கள் மறுநாள் காலமே எழுந்திருந்து ஆஹா. வந்தபோது ஆஹா. இதோ தாவீது கர்த்தருடைய பெட்டிக்கு முன்பாக தரையிலே திருப்பி எங்க இருந்தது? சைடுல இருந்தது. It was set along. It was set like this. அந்த பெட்டிக்கு சமமாக பக்கத்துல வைத்திருந்தார்கள். இப்பதான் எல்லாரும் போய் வீட்டுல போய் படிக்கலாமே. இங்கதான் அப்புறம் விவரமா காட்டுறோம்ல. வீட்டுல போய் படிக்கலாம். ஓல்டா எங்க இருந்ததுங்க? கர்த்தருடைய பெட்டிக்கு முன்பாக தரையிலே முகங்குப்புற விழுந்து கிடந்ததும் அல்லாமல் நீ எங்க வச்சிருந்த? இப்ப எங்க இருக்கு? நீ இங்க வச்சிருந்த, சமமா வச்சிருந்த, ஈக்குவலா வச்சிருந்த. ஆனா அடுத்த நாள் மார்னிங் வரும்போது அது முன்னாடி வந்து கிடக்குது. But this time with a difference. ஆனா இந்த முறை வித்தியாசம் இருக்கு. This time with a difference. இந்த முறை வித்தியாசமானது. This is a powerful message before we go to 2020. 2020ல போவதுக்கு முன்பாக வல்லமையான ஒரு செய்தி. The head is down. தலை வெட்டுண்டு The கிடக்குது. head is down. தலை வெட்டுண்டு The கிடக்குது. head is down. தலை கீழ இருக்கு. The head is gone. தலை போயிடுச்சு. The think tank is gone. அவன் எதை பெருசா நினைச்சா அது குடித்து விட்டது. The things which is thinking. அவன் யோசிக்க Against your God is gone. அவன் எதை யோசிச்சா குடித்து விட்டது. Oh, the plans which are coming here, the head is gone. தலையில திட்டம் வருது. எல்லா திட்டமும் தரையில வந்து விட்டது. The head is rolling. The head is rolling. உருளுதுங்க தரையில. Oh Lord, hallelujah. Can you just raise your hands? இல்ல கரங்களை வெட்டிக்க பார்க்கலாம். Say, let it happen. சொல்லு
Let me tell you, கண்டுபிடி சொல்லட்டும், nobody can stop the revival which God brings. ஆண்டவர் கொண்டு வருகிற எழுப்புதல் இருக்குமானால் அதை தடுப்பதற்கு இந்த உலகத்தில் எந்த சக்திக்கும் அதிகாரம் கிடையாது. The revival can come through the smallest. சின்ன பிள்ளைகளை கொண்டு கர்த்தர் எழுப்புதலை கொண்டு வருவார். The revival come through the elders. மூப்பர்களை கொண்டு எழுப்புதலை கொண்டு வருவார். Nobody can stop. சொல்ல இந்த எழுப்புதலை யாரும் No தடுக்க முடியாது. head can stop. யாரும் தடுக்க முடியாது. We are going to Ebenezer. சொல்லுங்க, எபினேசருக்கு போய்க்கிறோம். Ichabod is over. இக்கபத் முடிந்து விட்டது. We are going to Ebenezer. இக்கபத் முடிஞ்சிடுச்சு, எபினேசருக்கு போக போகிறோம். Tell your neighbor, nothing can stop. பக்கத்துல சொல்ல, எதுவும் தடுக்க முடியாது. Nothing can stop. எதுவும் தடுக்க முடியாது. Brother, sister, read படிங்க. சாபோனின் தலையும் அதன் 2 கைகளும் வாசற்படியின் மேல் உடைபட்டு கிடந்தது. First time it was only bowing down, second time the head is rolling. முதல் முறை தலை முகக்குப்புற விழுந்திருந்தது, இப்போது தலை 2 கைகளும் உடைந்து கிடந்தது. புரியல பரவாயில்ல. I know God is honoring my word. The right hand is gone. வலது கரம் போய்விட்டது. The left hand is gone. வலது கை போய்விட்டது. The head is gone. தலையும் போய்விட்டது. The head is gone. Right hand of my enemy is gone. Left hand of my enemy is gone. Bowing down in front of my Lord. The head is gone. The one who was creating problem for you is gone. His right hand is gone. Our left hand is gone. Now he is under my God's control. Can just lift your hands and just let it happen. Let it happen. Let it happen. My Ichabod is over. My crying is over. My scams are over. My financial things are over. The head is gone. The left hand is gone. The right palm is gone. The things that are planning against me is gone. The things that are doing against me is gone. I'm talking spiritually right now. I know I'm not able to get the right response. But I know in your lives, the palms, it says the palms were cut off. The things which were doing behind you, the signs which was behind you. It's getting on to someone. Someone has signed against you. Somebody has done something with his palms. God is cutting it off. Somebody has talked against you. Somebody has spoken against you. The head is gone. Somebody has done something behind you. புரியல, உனக்கு தெரியல. When I went and met someone on Monday, he said I had a dream. And the dream there was a lady. And the lady was poking my right leg. Amen. Somebody is doing something behind you. Today I'm telling you, left hand is gone. He has disabled the things which were struggling in your life. எது போராட்டமா உனக்கு இருந்ததோ இன்றைக்கு ஏனாமை செயல்படாத முடியல, கை கிடையாது, தலை கிடையாது, நிலைமையில நிற்கிறது. If you believe what I'm preaching today, விசுவாசிக்க மாத்திர கையை தட்டி just clap your hands. Let it happen. Let it happen. In your life. Right in front. This is the very comical thing. மிக முக்கியமான ஒன்றா இருக்கிறது. What has to be in your houses உங்க வீடுகளில் இருக்க வேண்டிய காரியம் is there in the enemy's house. உங்க வீட்டில் இருக்க வேண்டிய கர்த்தருடைய பிரசன்னம் கர்த்தரை பற்றி சத்துருடைய வீட்டில் இருக்கிறது. பொட்டியா வச்சிருக்கான்.
But you are not having it in your house. உங்க வீட்ல அது இல்லாம இருக்கு. It is not in your churches. உங்க சபைகள் இல்ல. It is not in your family problems. குடும்ப பிரச்சனை இல்ல. It's there outside. வெளியே இருக்கு. It's time we bring it back. சொல்றாங்க அவங்கிட்ட இருக்க கூடாது, மறுபடியும் நாம் கொண்டு வர வேண்டியது அவசியம். We need to bring back everything. எல்லாவற்றையும் கொண்டு வர வேண்டும். That's mine. என்னுடைய 7th verse, 7th chapter. 7வது அதிகாரம். யாரோ ஒருத்தர் படிங்க 7th chapter. 7வது அதிகாரம். அப்படியே இல்லைங்க, அது too long ன்னு ஒன்று இருக்கும் பாருங்க. 6th chapter இருக்கு. அப்படியே அதே படிங்க சிஸ்டர். அப்படியே கீரியாத் யாரீமின் மனுஷர் வந்து கர்த்தருடைய பெட்டியை எடுத்து மேட்டின் மேல் இருக்கிற அபினதாபின் வீட்டிலே கொண்டு வந்து வைத்து கர்த்தருடைய பெட்டியை காக்கும்படிக்கு அவன் குமாரனாகிய எலியாசரை பரிசுத்தப்படுத்தினார்கள். Praise the Lord. 7th chapter 2nd verse. இரண்டாம் வசனம். பெட்டி கீரியாத் யாரீமிலே அநேக நாள் தங்கி இருந்தது. தங்கி இருந்தது. It was there. அங்கே தங்கி இருந்தது. How many years? எத்தனை வருஷம்? 20 years. 20 வருஷம். And that time was long. படிங்க அந்த வார்த்தை. And it came to pass. 20 வருஷம் அங்கேயே இருந்தது. இஸ்ரவேல் குடும்பத்தார் எல்லாரும் கர்த்தரை நினைத்து புலம்பிக் கொண்டிருந்தார்கள். Oh, it says that the time was long. அநேக நாள் தங்கி இருந்தது என்று I want that word. The time was 20 வருஷம் அநேக நாள். நம்மளாம் சில பேர் தூங்குது. இவ்வளவு நாளா இருந்தது. Time is long. சொல்லுங்க, இவ்வளவு நாள் விட்டது அநேக. இவ்வளவு நாள் ரிவைவல் இல்லாதது. Time is too long. அநேக நாள் விட்டுட்டு எழுந்தது இல்லாம. Too long we are silent. அநேக நாள் அமைதியா இருந்துட்டோங்க. Too long we are stagnant. அநேக நாள் தேங்கி இருந்தோம். Too long we are in the same place. அநேக நாள் ஒரே இடத்துல. Too long. அநேக நாள். 20 years is too long. 20 ஆண்டுகள். 9 years is too long. 9 ஆண்டுகள். 12 years is too long. 12 ஆண்டுகள் அநேக It's நாள். time to bring the ark at the center. கர்த்தருடைய பெட்டியை நடுவுல கொண்டு வந்து வைக்க வேண்டிய ஒரு நேரத்துல வந்துட்டோம். You know what they said? Bring it to the center. பெட்டியை நடுவுல கொண்டு வந்து வைங்க. பாருங்க அடுத்து. அப்பொழுது சாமுவேல் சீக்கிரம். இஸ்ரவேல் குடும்பத்தார் யாவரையும் நோக்கி நீங்கள் உங்கள் முழு இருதயத்தோடும் கர்த்தரிடத்தில் திரும்புவீர்களானால் அந்நிய தேவர்களையும் அஸ்தரோத்தையும் உங்கள் நடுவிலிருந்து விலக்கி உங்கள் இருதயத்தை கர்த்தருக்கு நேராக்கி அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்யுங்கள். எத்தனை பேருக்கு ஆராதனை? நம்ம ஃபேமிலிக்கு இல்ல, நம்ம வேலைக்கு இல்ல. It is only to him. ஒருவருக்கே. Only for him. சொல்லுங்க, அவர் ஒருவருக்கு மாத்திரமே. I'm telling you, there's no other idol in our lives. நான் சொல்றேன், நம்முடைய வாழ்க்கையில அவரை தவிர வேற ஒரு காரியத்துக்கு இடம் கிடையாது. No actor is my idol. எந்த நடிகரும் எனக்கு No கிடையாது. football player is my idol. எந்த கால்பந்து வீரனும் எனக்கு. No politician is my idol. அரசியல்வாதி எனக்கு விக்கிரம் கிடையாது. No idol for me. எனக்கு விக்கிரம் யாரும். Only one. I will serve him. I will serve him. All the days of my life. வாழ்நாள் முழுவதும் கடைசி வரைக்கும் அவருக்கு மாத்திரமே. ஒரு மனுஷனுக்கு நான் வாழ்க போட மாட்டேன். சொல்லுங்களேன். இன்னொரு மனுஷனுக்கு I will not say glory to a man. வாயில வந்து புகழ்றேன் சொன்னா வாழ்கன்னு சொல்றேனா இந்த உலகத்துல எந்த மனுஷனும் கிடையாது. Only to God. Can you clap your hands and say yes? Only to you. நாலாவது வருஷம். அப்பொழுது இஸ்ரவேலர் பாலாங்களையும் அஸ்தரோத்தையும் விலக்கிவிட்டு சொல்லுங்களேன். என்ன பார்த்துட்டு அவன் படிக்கட்டும். பாலாமையும் பாலாங்களையும் அஸ்தரோத்தையும் என்ன மாதிரி பண்ணுங்களேன். கை அப்படியே நான் தூங்குற மாதிரியே இருக்குது எனக்கு. பக்கத்துல இடிமா 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 ரெண்டு பக்கமும் இடி. சாஞ்சிக்கிட்டே இருந்தா அப்படியே சாயாத சேர குழுங்க ஆண்டவரே. அதுதான் ரோமன் கேத்தலிக்ல பெஞ்ச் போட்டு வச்சிருக்கான். இது ரொம்ப நேரமா தூங்கக்கூடாது. உட்காருனா அப்படியே அப்படியே எழுச்சிக்கணும். நம்ம தான் சார மாதிரி. இதுல வேற சோஃபா வேணுமா? என் சிஸ்டர் கொஞ்சம் சோஃபா இருந்தா நல்லா இருக்கும். முது வலிக்குது. என்ன பாலாள்கள் என்னது? பாலாள் இந்த பக்கம், அந்த பக்கம். அதுக்கப்புறமா விலக்கி விட்டு
going to put you down. அவரை கீழே தள்ளினா அவர் உங்களை தள்ளுவாரு. அவர் உங்க வீட்ல இருந்து தட்டி விட்டு வச்சுக்கோ. உன்னை ரூட்ல இருந்து உருவாங்க இதுலயே தட்டி விட்டுறாரு. You need to have him in your house. அவரை நம்ம வீட்டிலே வைக்க You வேண்டும். need to have him in your life. நம்முடைய வாழ்க்கையில ஒரு You need to have him in அஸ்தரோத்தே ஒரு பக்கம் பாகான் ஒரு பக்கம். ஃபர்ஸ்ட் நாங்க லீவ் என்ன சொல்லுங்க லீவ். லீவ் சத்தமா லீவ். நாளைக்கு லீவ் போட்றாதீங்க நான் சொல்றது லீவ். ஓகே ஃபர்ஸ்ட் இஸ் லீவ். அடுத்து விலக்கி விட்டு கர்த்தர் ஒருவருக்கே ஆராதனை செய்தார்கள். பின்பு சாமுவேல் நான் உங்களுக்காக கர்த்தரை மன்றாடும்படிக்கு அடுத்தது நாங்க பிரேயர். ஜெபம். இடிக்க மாட்டீங்க ஆனா இடிச்சாலும் கரெக்டா இருக்கணும். இடிச்சு சொல்லுங்க பிரேயர். இடிய எமிய பயப்படுறீங்க அக்காவா? இடிய ஃபர்ஸ்ட் இஸ் லீவ். முதல்ல விலக்கி விட்டு பாருங்க பிரசங்க பண்ணும்போது உங்க பல்லெல்லாம் க்ளோஸ் அப் ஸ்மைல் ஹரியே from Ichabod. இக்கபோத்துல இருந்து God has carried you. சொல்லுங்க இக்கபோத்துல எங்க அப்பா இவ்வளவு சுமந்துட்டு வந்திருக்காரு. When the glory has left, கர்த்தருடைய மகிமை போயிடுச்சு. glory is coming back. அவருடைய மகிமை வந்துருச்சு. When you leave, போகும்போது and when you start praying, சில காரியங்களை விட்டு விட்டு கர்த்தர் சமூகத்தில் மன்றாடும் போது LP அடுத்தது கர்த்தரை மன்றாடும்படிக்கு இஸ்ரவேலர் எல்லாரையும் மிஸ்பாவிலே கூட்டினார். you know what is Mizpah? மிஸ் பண்ணலாம். A place little higher. கொஞ்சம் உயர்ந்த இடம். Amen. எங்க கூப்பிடுறாருங்க? உயர்ந்த இடத்துக்கு கொஞ்சம் உயர்வா கூப்பிடுறாரு. இங்கே பார்க்காத come little higher. கொஞ்சம் உயர்ந்த இடத்துக்கு வா. When you leave, விட்டுட்டு வந்தீங்கன்னா I will take you higher. ஆண்டவர் விட்டாதான் உயர்ந்த இடத்துக்கு கொண்டு When you வருவார். leave, இதை விட்டு I விட்டீங்கன்னா have a higher position. அந்த உயர்ந்த ஸ்தானத்தை எனக்கு ப்ரொமோஷனே வரலையே, எனக்கு அதே வரலையே, எனக்கு அந்த வீடே குழப்பமாகுது, எனக்கு அது ஒரு எங்க அம்மா சொல்லுவாங்க ஒரே குழப்பம்டா நடப்பா ஒரு why you're not left. இன்னும் விட வேண்டியது விடல. When you leave, அதை விட்டீங்கன்னா when you pray, ஜெபிச்சீங்கன்னா automatically you are going up. விட வேண்டியதை விட்டு ஜெபிக்க வேண்டியதை ஜெபித்தீங்கன்னா தானாகவே உங்க வாழ்க்கை அப்ப உயர்த்தி வைப்பான். கட பிரச்சனை வந்திருந்தீங்கன்னா விட வேண்டியதை விட்டுட்டு you are going to go up. விட வேண்டியதை விட்டீங்கன்னா ஆண்டவர் உயர்ந்த இடத்துக்கு அடுத்து சரி மிஸ் பேக் வந்து அவர்கள் அப்படியே மிஸ்பாவிலே கூடி வந்து தண்ணீர் கொண்டு கர்த்தருடைய சந்நிதியில் ஊற்றி அன்றைய தினம் உபவாசம் பண்ணி அடடடடட இதெல்லாம் நம்ம கிட்ட இருக்கா? First we need to leave. முதல்ல விட வேண்டியதை We need விடணும். to pray. ஜெபிக்கணும். We need to fast. உபவாசி. Friday fasting prayer எத்தனை பேர் வருது? இன்னைக்கு ஜனம் கஜ கஜன்னு இருக்குது. ஃப்ரைடேல பாரு ஏன் 9:30 மணிக்கு பாரு இன்னைக்கு 5 பேர் திரளான கூட்டம் வந்தார்கள். உடனே சாலமோன் சொல்றார் 2-3 பேர்களை நாமத்தில் குறிக்கிற அன்னைக்கு பார்த்து நீ இருக்கிறேன்னு சொன்னீங்க ஆண்டவரே. ஜனம் அடிக்கடி இவரும் இன்னொருத்தர் சொல்லுவாங்க பேசுவாங்க கூட்டம் ஜனமா கம்மியா இருந்தாலும் ஆண்டவரே நீ பெரிய தேவன். நீ சொல்ல தேவையில்ல அவர் பெரிய தேவன் தான். நீ எங்க? Where are you? நீங்க எங்க இருக்கீங்க? I'm asking you now. உங்களை பார்த்து கேக்குறேங்க. 9:30 is our service. 9:30 மணி நம்முடைய ஆராதனை இல்ல? Where are you? நீங்க எங்க இருக்கீங்க? Where are you? நீங்க எங்க இருக்கீங்க அந்த நேரத்துல? God is asking you, where are you? ஆண்டவர் உங்களுக்கு கேட்டா 9:30 மணிக்கு நீங்க எங்க இருக்கீங்க? பரிசுத்தர் பாடும்போது நீ எங்க இருந்த? Praise the Lord. நான் ஓடி வந்து கூட எத்தனையோ எக்ஸ்கியூஸ் சொல்லாங்க. நான் நேற்று நைட் 2 மணிக்கு தான் தூங்கினேன் தெரியுமா? டேபர்னாக்கெல்லாம் கட்டிட்டு 2 மணிக்கு தயாரா தூங்கினேன்னா என் பொண்டாட்டி எழுப்பவே இல்லை. You blame your Eve again. மறுபடியும் ஏவாளுக்கு போற சொல்றீங்க? I'm asking you again. உங்களை பார்த்து கேக்குறேன். ஒரு அப்பாயின்மெண்ட் 4 மணிக்கு சொன்னா எத்தனை மணிக்கு போய் உட்காருங்க டாக்டர் கிட்ட? 3:30 போய் உட்கார்ந்தோம். கேட்டா வழியில ஏதாச்சும் தடை கிடைகள் வருமோ? இவரே சரி பஞ்சர் ஆயிடலாம் இவர் நம்மளுக்கு சொல்ற ஐடியா. திடீர்னு பஞ்சர் ஆயிடும்னா இதை நம்ம செட்டப்பா போனோம். அப்படியே பஞ்சர் ஆன அப்படியே 3:30 மணிக்கு உட்காந்துட்டோம்னா 3:30 மணிக்கு போய் உட்காந்து சும்மா இருக்க மாட்டேன். அந்த காம்பவுண்டர் கேட்பேன் எத்தனை மணிக்குங்க உட்காருப்பா? 4 மணி நேரம் 3 மணி டென்ஷன் அந்த டென்ஷன் ஏன் இங்க காட்டல? ஆனா எப்போ ஸ்டார்ட் பண்ணுறேன் 9:30 ஸ்டார்ட் பண்ணுறேன். I'm asking you if you give the full. நான் சொல்றேங்க உங்களுடைய நேரத்தை முழுவதும் ஆர்டர் கொடுத்தீங்கன்னா as a pastor எனக்கு வெக்கமா இருக்கு. 9:30 மேடல வந்து பார்த்தா யாரும் கிடையாது. காலியா ஆனா அந்த சீட் வேக்கன்ட் ஆகுது. சீட் S1 65 68 காலியாவே இருக்கும். டிடிஆர் வந்து கேட்பார் S1 வந்துட்டீங்களா? வந்து கொண்டு இருக்கிறார்கள். அரக்கோணத்தில் ஏறுவார்கள். செங்கல்பட்டு தாண்டின பிறகு வருவார். எனக்கு RAC கிடையாது. நீ போ அங்க போக அங்க சண்டை போட்டுக்குது.
இருக்குது. நான் பேச அங்க 2 பேர் அவங்க சொந்த வாழ்க்கையில் இருக்கிறாங்க. அவன் போய் மீட்டிங்ல கேள்வி, என்னடா பாஸ்டர் பேசுறாரு, ரொம்ப உற்சாகமா பேசுறாரு. அந்த ஏஜுக்கு வரும்போது தானா வந்துடுவான். கிங்ஸ்லி ஒன்று சொல்லியிருக்காருங்க, உன்னை அடிச்சு, நான் அது கிங்ஸ்லி சொல்லியிருக்காரே சொல்றேன். இப்போ சரி நான் சொல்லுமா, நல்லா இருக்கும்போதே ஆண்டவர்கிட்ட வந்துடணுமா, இல்லைன்னா உன்னை கொக்கி போட்டு கீறி தூண்டெல்லாம் போய் இங்க ஒரு கீரை, இங்க இங்க எனக்கு 4 பிளேட் வச்சுக்கிறாங்க தெரியுமா? ஏன் வச்சாங்க? சாப்பாடு பிளேட்டா அது? அதெல்லாம் பெருமை சொல்லுவீங்க. 4 பிளேட் வச்சு இங்க 2 பிளேட் வச்சுக்கிறாங்க. நீ ஆண்டவர்கிட்ட இருந்து பிரிஞ்சு போனதோட பிளேட்டும் அதுவும் நட்டும் போல்ட்டும் கட்டிக்கிறேன். You need to come. You need to come. You need to listen. You need to listen to the word. The word will give you life. அரை மணி நேரத்துக்கு வர்ணங்க வார்த்தை கேட்கணும். ஏன்னா உலகத்தில் எதுவுமே ஜீவனை கொடுக்க முடியாது. கர்த்தருடைய வார்த்தை தான் உங்களுக்கு ஜீவனை கொடுக்கும். The heaven will pass away. வானம் அழிந்து போகும். But my word will never. கர்த்தருடைய வார்த்தை ஒன்றாக. I'm telling you, church, if you disrespect me, no problem. எனக்கு மரியாதை கொடுக்கறியா பரவாயில்லை. If you disrespect the leadership, no problem. தலைமைத்துவத்தை மதிக்கறியா பரவாயில்லை. Don't disrespect the word. கர்த்தருடைய வார்த்தை மாற்றலாம். We want you to come at 9:30 because you can get the fullness of joy. 9:30 மணிக்கு வந்து பாருங்க, மகிழ்ச்சியுடைய நிறைவு உங்க குடும்பத்தில் இருக்கும். Fullness of joy. மகிழ்ச்சியுடைய நிறைவு குடும்பத்தில் இருக்கும். 9:30 na 9:25 வந்தாலுமே சந்தோஷம். But every Sunday we keep waiting. God is not a waiting God. He's a doing God. எப்பொழுதும் காத்துக் கொண்டிருக்கிறது எதுக்கு? ஆண்டவர் 24 மணி நேரம் செயல்படக்கூடியவர். Last one. அடுத்து படிங்க சீக்கிரம். கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்தோம் என்று அங்கே சொன்னார்கள். மிஸ்பாவிலே சாமுவேல் இஸ்ரவேல் புத்திரரை நியாயம் விசாரித்துக் கொண்டிருந்தார். ஆஹா. இஸ்ரவேல் புத்திரர் மிஸ்பாவிலே கூடி வந்ததை பெலிஸ்தர் கேள்விப்பட்டபோது பெலிஸ்தரின் அதிபதிகள் இஸ்ரவேலுக்கு விரோதமாக எதிர்த்து வந்தார்கள். ஆமென். அதை இஸ்ரவேல் புத்திரர் கேட்டு பெலிஸ்தரின் நிமித்தம் பயப்பட்டு திருப்பி பயம். You have the ark. திருப்பி இருக்கு. You have the prayer. ஜெபம் இருக்கு. You are fasting. வாசிக்கிறீங்க. You are afraid. இன்னமும் பயம் இருக்கு. பெலிஸ்தர் சாமுவேலை நோக்கி, நம்முடைய தேவனாகிய கர்த்தர் எங்களை பெலிஸ்தரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிக்கும்படிக்கு எங்களுக்காக அவரை நோக்கி ஓயா எப்போ வரும் எல்லாம் ஓயாமல் என்ன பண்ணுமா? வேண்டிக்கொள். இல்ல அந்த வார்த்தையில் அடுத்தது ஓகே அடுத்தது படிங்க. நீங்களாக்கி ரட்சிக்கும்படிக்கு எங்களுக்காக அவரை நோக்கி ஓயாமல் வேண்டிக் கொள்ளும் என்றார்கள். அடுத்தது அப்பொழுது சாமுவேல் பால் குடிக்கிற ஒரு ஆட்டுக்குட்டியை பிடித்து அதை கர்த்தருக்கு சர்வாங்க தகன பலியாக செலுத்தி. Number 1, you need to leave. முதலாவது விடணும். Number 2, you need to pray. இரண்டாவது மன்றாடணும். If you want Ebenezer, number 3, you need to fast. எபினேசருக்கு வரணும், உபவாசிக்கணும். Number 4, you need to sacrifice. நான்காவது பலி செலுத்தியே ஆக வேண்டும். Sacrifice your time. நேரத்தை பலி செலுத்து. Sacrifice your food. உணவு பலி செலுத்து. Sacrifice your dressing. வஸ்திரத்தை Sacrifice. தியாகம் செய்யுங்க. L P F S. Leave, pray, fast, sacrifice. விட வேண்டியது விடுங்க, ஜெபிக்க வேண்டியது ஜெபிங்க, உபவாசிக்க வேண்டியது உபவாசிங்க, பலி செலுத்த வேண்டியது பலி செலுத்துங்க. When you do this 4, நாளைய செய்தி அது ஆண்ட்ரூ அதை படிச்சு முடிங்க. அந்த 9th verse சர்வாங்க தகன பலியாக செலுத்தி இஸ்ரவேலுக்காக கர்த்தரை நோக்கி வேண்டிக் கொண்டார். கர்த்தர் அவருக்கு மறுமொழி அருளி செய்தார். Praise the Lord. என்ன பார்த்து சொல்லுங்களேன். And the Lord heard him. கர்த்தர் அவனுக்கு மறுமொழி கொடுத்தார். And the Lord heard you. கர்த்தர் உன் ஜெபத்துக்கு மறுமொழி கொடுத்தார். கர்த்தர் உன் சத்தத்துக்கு செவி கொடுத்தார். In the name of Jesus, இயேசுவின் நாமத்திலே I proclaim a victory. நான் ஜெயத்தை கட்டளையிடுகிறேன். Right now, in the name of Jesus. இயேசுவின் நாமத்திலே ஜெயத்தை கட்டளையிடுகிறேன். நவம்பர் In the month of November, when you leave, when you pray, when you fast, when you sacrifice, the Lord hears you. அதை ஏன் பண்ணப்படும் என்ன பண்ற பாருங்க. சாமுவேல் சர்வாங்க தகன பலியை செலுத்துகையில் பெலிஸ்தர் இஸ்ரவேலின் மேல் யுத்தம் பண்ண நெருங்கினார்கள். Amen. கர்த்தர் மகா பெரிய இடி முழக்கத்துடன் Praise the Lord. பெலிஸ்தர் மேல் அந்நாளிலே
சொல்லுங்க மறுபடியும் உங்க வெற்றியை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிறார். From Ichabod, God is giving you victory now. இக்கபோத்திலிருந்து இப்பொழுது ஆண்டவர் உங்களுக்கு ஜெயத்தை கொடுக்கிறார். Whatever you have gone through, வாழ்க்கையில எத்தனை தோல்வியை there's சந்திச்சீங்க? a full stop now. சொல்லுங்க இன்னைக்கு முற்றுப்புள்ளி ஆண்டவர் வச்சிட்டாரு. God has put a full stop. சொல்லுங்க முற்றுப்புள்ளி வச்சிட்டாரு ஆண்டவர். The pain, வேதனை, the trouble, உபத்திரவங்கள், the tears, கண்ணீர்கள், the failures, தோல்விகள், the disappointment, ஏமாற்றங்கள், all is full stop. சொல்லுங்க எல்லாவற்றுக்கும் இந்த நாள்ல முற்றுப்புள்ளியை ஆண்டவர் வச்சிட்டாரு. You know why? ஏன் தெரியுமா? I heard you. ஏன்னா உங்க விண்ணப்பத்தை நான் கேட்டேன் என்று கர்த்தர் No சொல்றார். more going to the scan center. இனி ஸ்கேன் எடுக்க போக வேண்டிய அவசியம் இல்லை. No more going behind the doctor. இனி மருத்துவர் பின்னாடி போக வேண்டிய நேரம் இல்லை. God has heard us. சொல்லுங்க நம்முடைய சத்தத்தை கர்த்தர் கேட்டார். கர்த்தர் கேட்டார். God has heard us. கர்த்தர் கேட்டார். When God wants to start working, ஆண்டவர் கிரியை செய்ய ஆரம்பிச்சிட்டார். there will be thunder. நான் சொல்லுங்க ஆண்டவர் கிரியை செய்தா சும்மா இல்ல, இடி முழக்கம் தான். இனிமேட் நம்ம ஸ்டைலே ஃபுல்லா thunder தான். இடி முழக்கம். There's nothing very small. சின்னதான இருக்காது. புரியல. There's nothing small in victory. சின்னதான ஆண்டவர் வெற்றியை கொடுக்க போறாரு. Thunderous victory. இடி முழக்கத்தின் வெற்றி. He's discomforting the enemy. சத்துருக்கு அசௌகரியத்தை உண்டாக்கும். He's discomforting your enemies. சத்துரு கிட்ட வராத அசௌகரியம் உண்டாகும். Why I need to thank God? ஏன் ஆண்டவர் நன்றி செலுத்தணும்? He's an Ebenezer. சொல்லுங்க அவர் எபினேசர். He's an Ebenezer. அவர் எபினேசர். In my Ichabod, இக்கபோத்திலே he's an Ebenezer. சொல்லுங்க இக்கபோத்திலே அவர் எனக்கு எபினேசர். When he come down, he's going to have thunder. வரும்போது இடி முழக்கம் கேட்கும் சத்துருவுக்கு விரோதமாக. மிஸ்பாவிலிருந்து பெலிஸ்தரை பின்தொடர்ந்து போய் பெத்காரின் பள்ளத்தாக்கு மட்டும் அவர்கள் முறியடித்தார்கள். திருப்பி உனக்கு ஸ்ட்ரென்த் வந்துருச்சு. ஒரே ஒரு ஆமென் தான் வருது. Again we got the strength back. சொல்லுங்க இழந்த பலனை மறுபடியும் பெற்றுக்கொண்டே. I was afraid, பயந்தேன். but now I got the strength back. சொல்லுங்க பயந்த நாள் முடிஞ்சிடுச்சு, மறுபடியும் இழந்த பலனை கர்த்தர் எனக்கு இருக்கிற கொடுக்கிறார். எல்லா ஆட்டையும் எடுத்துட்டு I'm going to run behind the enemy. சத்ருவை துரத்துறதுக்கு நான் பின்னாடி ஓட போறேன். I was not afraid anymore. இனி அவளை பார்த்து நான் பயந்து ஓடுறது The கிடையாது. head is rolling. சொல்லுங்க அவன் தலை உருளுது. Left hand is gone. இடது கை முடிந்து Right hand is வலது கை gone. முடிந்து விட்டது. Thunders. சொல்லுங்க இடி முழக்கம். I'm running behind the இடி enemy. முழக்கம் சத்ரு ஓடுறான் பின் தொடர்ந்து நம்மளை போகிறேன். பார்த்தா ஓடணும் இல்லைங்களா? Amen. Hereafter he is going to run. சொல்லுங்க இதுவரைக்கும் ஓடுறது முடிஞ்சிடுச்சு, நான் அவனை துரத்த போறேன், அவன் ஓட போகிறான். இப்போ அப்பொழுது சாமுவேல் அப்பொழுது சாமுவேல் ஒரு கல்லை எடுத்து ஒரு எப்பொழுதுங்க when God heard them he takes a stone. ஆண்டவர் அவருடைய சத்தத்துக்கு செவி கொடுத்த பிறகு அவன் ஒரு கல்லை எடுத்து மிஸ்பாவுக்கும் மிஸ்பாவுக்கு சேர்த்து இம்மட்டும் கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்தார். Amen. Can you stand together? எல்லாம் எழுந்துக்கலாமா தயவு செய்து? கைகளை உயர்த்தி கரங்களை உயர்த்தி ஆண்டவரே I've gone through many things. சொல்லுங்க அநேக காரியத்து மத்தியில கடந்து போயிட்டோம். But இம்மட்டும் சொல்லுங்க இம்மட்டும் I've gone through Ichabod. இக்கபோத்தை கடந்து I've வந்துட்டேன். gone through trials. சோதனை கடந்து But வந்துட்டேன். still சொல்லுங்க ஆனால் இன்னமும் இம்மட்டும் இம்மட்டும் கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்தார் என்று சொல்லி hitherto the Lord has helped us. இம்மட்டும் கர்த்தர் எனக்கு உதவி செய்தார். Lift your hands and thank him and say Lord இம்மட்டும் சொல்லுங்க இம்மட்டும் உதவினீங்கள அதற்காக நன்றி. Can you just pray and say Lord எல்லாம் ஜெபித்து சொல்லுங்க பார்க்க ஆண்டவரே இம்மட்டும் இம்மட்டும் உதவினீங்கள my tongue is of full praises to you Lord. என்னுடைய நாவுகள் என் உதடுகள் பாதியா அல்லப்பா, My heart is full of praise. முழு இருதயத்தோடு கூட நிரம்பி இருக்கிறது. I've crossed through a lot of things Lord. அநேக காரியங்களை கடந்து வந்துட்டேன். Lot of trials. அநேக சோதனைகளை Lot of pain Lord. அநேக வேதனைகள், Lot of hurt Lord. அநேக காயங்கள். But when I come to Ebenezer எபினேசருக்கு வரும்போது hitherto இம்மட்டும் உதவினவர் நீதானப்பா, இம்மட்டும் உதவினவர் நீதானப்பா. even now you help me. இம்மட்டும் உதவுவது மாத்திரம் இனிமேல் கேட்ட உதவி. Everybody together. இலக்கரங்களை வெற்றி ஆண்டவரே. I want to thank you Jesus. சொல்லுங்க அப்பா இம்மட்டும் நடத்துறதுக்கு உமக்கு நன்றி செலுத்துகிறேன். இம்மட்டும் என்ற வார்த்தை நீங்க சொல்லி சொல்லி நடந்து சொல்லுங்க. அது இம்மட்டும் இல்லை. இம்மட்டும், You have been in Ebenezer till now. இம்மட்டும், If you have been in Ebenezer till now, இம்மட்டும் எபினேசர் வந்திருப்பீங்க. you have been in Ebenezer until the end, Lord Jesus. முடிவு பரியந்த கடைசி வரைக்கும் எனக்கு எபினேசரா நடத்துவீங்க ஆண்டவர். Just lift your hands everybody once again. கரங்களை வெற்றி சொல்லுங்க ஆண்டவரே. நல்ல எபினேசரா
say Ebenezer. எபினேசர் சொல்லுங்க எல்லாரும். Can the last பெரிய ஆர்ப்பரிப்பு எபினேசர். Ebenezer. எபினேசர். Oh Lord, I thank you for being my Ebenezer. சொல்லுங்க இம்மட்டும் எபினேசர் அறிந்தீங்க அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். Ebenezer, you have helped me, Lord. இம்மட்டும் உதவின கர்த்தர். I've gone through, Lord, but here also you are helping me. ஏக சோதனை சந்திச்சிட்டேன் இம்மட்டும் உதவி. Today also you are helping me. இன்னைக்கும் உதவி செய்வீங்க. Tomorrow you will help me. நாளைக்கும் நீங்க தான் உதவி செய்வீங்க. You are an Ebenezer. எபினேசர் அறிந்தீங்களப்பா. Amen. This month is going to be an Ebenezer for us. இந்த மாதம் எபினேசருடைய ஆசீர்வாதத்தின் மாதமாய் We're going to keep thanking God for each and every small thing. ஆண்டவர் சின்ன சின்ன காரியத்தை செய்யும்போது சும்மா இருக்காதீங்க நன்றி செலுத்துங்க அவருக்கு. I want you to do this. I don't know whether the 10 values are able to do, இந்த 10 மதிப்புகளை செய்ய முடிஞ்சதுன்னு தெரியாது. but collect your stones, Ebenezer stones, this month. இந்த மாதம் ஆண்டு ஒண்ணா செய்யும்போது அந்த கல்லை எடுத்து வச்சு அன்னைக்கு சாமியல் சொன்னது போல சொல்லுங்க ஆண்டவர் செய்த ஒரு கல்லை எடுத்து வைங்க. Amen. If you're able to bring those stones on the 31st, 31ஆம் தேதி அந்த கல்லை கொண்டு I will give an வரது opportunity to you. உங்களுக்கு ஒரு சந்தர்ப்பத்தை கொடுக்கிற நேரம் God has தான். been good to me on this day. ஆண்டவர் இந்த நாளிலே நல்லவராக இருந்தார். Oh, I got the promotion on this எனக்கு day. இந்த நாள்ல உயர்வு I கிடைச்சது. got this day. எனக்கு உயர்வு இங்க கிடைச்சது. There'll be stones along the இங்க way. வந்து பார்த்தா நிறைய கற்களாய் குவிந்திருக்கும். God wants our church to have memories of good things. ஏன்னா ஆண்டவர் அநேக நல்ல காரியங்களை செய்யும்போது மறந்துடாதபடிக்கு ஞாபகத்தில் வைக்க வேண்டும். That's why we celebrate the communion service. இந்த கற்றலின் பந்தி எடுக்கல நம்ம கொண்டாட It's a வந்திருக்கிறோம். memory because we have a memory that Jesus Christ died for us. ஆண்டவராகிய இயேசு நமக்காக ஒரு நாள் மரித்தார் என்ற ஒரு ஞாபகம் நமக்கு Let's இன்றைக்கு lift the இருக்கு. hands and Lord, search my heart. ஆண்டவரே இருதயத்தை Search my ஆராய்ந்து heart. பாருங்கப்பா. Search my heart. இருதயத்தை ஆராய்ந்து பாருங்க. I remember the blood you shed for us in Calvary. கர்மமான சிந்தின ரத்தத்தை நினைவு கூறுங்க. I know the precious body you gave for us in Calvary. எனக்காக கல்வாரில் கொடுக்கப்பட்டது. When I take part in it, when I celebrate it, Lord, இதை நான் பங்கு பெறும்போது கொண்டாடும் போது நல்ல பலனை தரும். restore my spirit. இழந்ததான Let the evil things not come near me and my எந்த family. தீங்குகளை அணுகாதபடி குடும்பத்தை அணுகாதபடி Because your blood is an edge around us. உங்க ரத்தம் எங்களை சுற்றி வேலியா இருக்கட்டும். Bless the communion service. மதியானை ஆசீர்வதிங்க. Jesus' name. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. Amen. You may be seated, God.